பிரைஸ் லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். எதை பத்தி அப்படின்னா, த பவர் ஆஃப் பிரேயர், ஜெபத்தின் வல்லமை. ஜெபத்தின் வல்லமை ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். யாக்கோபு 4வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தின் பிற்பகுதி. நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. ஜெபம் எந்த அளவு முக்கியமானது அப்படிங்கிறத இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஜெபம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜெபிக்காம எந்த ஒரு மனுஷனாலையும் என்ன பண்ண முடியாது, தேவனை பற்றி அறிந்து கொள்ள முடியாது, தேவனுக்கான காரியங்களை செய்யவும் முடியாது. ஜெபம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்யும். ஜெபம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவனுடைய சித்தத்தை செயல்பட வைக்கும். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற தரித்திரங்கள், வியாதிகளை மாற்றும். எல்லாவற்றிற்கும் அடிப்படையானது ஜெபம். எதுவா இருந்தாலும் பிரேயர் பண்ண என்ன பண்றோம் கற்றுக்கொள்கிறோம். எதன் மூலமாக? இந்த வேதத்தின் மூலமாக. இந்த வேத வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே. இந்த நாட்கள்ல நிறைய நேரங்கள்ல நாம என்ன பண்றதுல ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறோம். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, வேதம் வாசிப்பாங்க ஆனா ஜெபிக்க மாட்டாங்க. சிலர் ஜெபிப்பாங்க ஆனா வேதம் வாசிக்க மாட்டாங்க. இப்படி மாற்றி மாற்றி இருக்கும். ஆனா ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற விஷயம் ரெண்டையுமே என்ன பண்ணணும், நாம செய்யணும். இப்படி சில நேரங்கள்ல அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, சண்டையும் யுத்தமும் பண்ணி. ஒரு காரியம் எனக்கு வேணும், ஒரு காரியத்துல எனக்கு ஒரு மாற்றம் வேணும், இல்ல ஒரு வேலையோ, இல்ல ஒரு படிப்பு ரிலேட்டடாவோ, இல்ல பிசினஸ் ஆவோ, இல்ல பினான்சியலாவோ, எதுவா இருந்தாலும் அதற்காக நம்ம நிறைய போராடுறோம். அதுல எப்படியாவது நம்ம மேல வந்துடணும் அப்படின்னு சொல்லி போராடுறோம். அதுல சொல்லப்பட்டிருக்கு, சண்டையும் யுத்தமும் பண்ணி. நம்மளால என்னெல்லாம் பண்ண முடியுமோ, எவ்வளவுதான் குறுக்கு வழி இருக்கோ, எவ்வளவு நம்மளால ட்ரை பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்றோம். ஆனா அது நமக்கு வாய்க்காம போகிறது. அந்த காரியத்தை நாம பெற்றுக்கொள்ளாம இருக்கிறோம். காரணம், ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நாம பிரேயர் பண்றது இல்ல. ஒரு சின்ன பிரேயர் தான் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஆனா நம்ம பிரேயரை தவிர மற்ற எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதுல தோற்று போய் என்ன பண்றோம், ஆண்டவரே முறுமுறுத்துட்டு இருப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு காரியத்தை நீ தொடங்குறதுக்கு முன்பதாக நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு. நான் ஏற்கனவே ஒரு டைம் சொல்லியிருக்கிறேன், வீட்டுல ஏதாவது பொருளை மறந்து வச்சிட்டேன் அப்படின்னா எங்க பாட்டி சொல்லுவாங்க, பரமண்டலங்களில் இருக்கிற ஜெபம் சொல்லிட்டு தேடு அப்படின்னு. நம்ம தான் அதெல்லாம் கேட்க மாட்டோம்ல. அப்போ நானும் உட்காந்து மணிக்கணக்காக உட்காந்து தேடுவேன், அதை காணும் இங்க காணும் அப்படின்னு மண்டையை குழப்பிக்கிட்டு. அப்புறம் சரி வேற வழி இல்லாம சரி அவங்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி அந்த பரமண்டலங்களில் இருக்கிற ஜெபத்தை சொல்லிட்டு தேடும் போது தேடி அதாவது சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அது கிடைக்கும். அப்போ இதே போலதான் நம்மளும் நிறைய நேரங்கள் என்ன பண்றோம்னா, ஜெபத்தை விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் செய்யறோம். ஜெபம் செய்யற வேலையெல்லாம் நம்ம செஞ்சுட்டு கடைசியில அது வாய்க்காம போன உடனே நம்ம ஆண்டவர் என்ன பண்றோம், வர சொல்றோம். ஆண்டவர் ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, முதல்ல ப்ரே, ஜெபி. முதல்ல ஜெபித்துட்டு அடுத்த காரியங்களை செய். நீ என்ன பண்ணாலும் அது வாய்க்கும். ஆனா நீ ஜெபிக்காம யுத்தமே பண்ணாலும், சண்டை பண்ணாலும், எவ்வளவு போராடினாலும் அது உனக்கு என்ன பண்ணாது, கிடைக்காது. ஏன்னா நீ ஜெபிக்கிறது இல்லை. அப்படி ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்றாரு. அப்ப ஜெபம் எந்த அளவு முக்கியமானது. அது ஜெபத்தை குறித்ததான காரியங்களை நமக்கு புரியாம இருக்கலாம். ஏன் ஜெபம் தான் ஆண்டவர் கொடுப்பாரா? ஆமா, ஜெபம் தான் ஆண்டவர் கொடுப்பாரு, அப்படிதானே? அப்போ ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு ஜெபம் ரொம்ப ரொம்ப வல்லமை உள்ளது. சில நேரங்கள்ல ஜெபத்தினால நமக்கு சோர்வுகள் வரதான் செய்யும். நீங்க சோர்ந்து போனாலும் ஜெபம் பண்ணுங்க. நீங்க கவலையா இருந்தாலும் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்க சந்தோஷமா இருந்தாலும் ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாளும் ஜெபிக்கிறத என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வாழ்வியலாக என்ன பண்ணணும், மாறப்படும். நம்முடைய லைஃப் ஸ்டைலாக அது மாற்றப்பட வேண்டும். அப்போ ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த நாளிலும் ஒருவேளை ஜெபிக்காம இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க என்ன பண்ணுங்க, பிரேயர் பண்ணுங்க. டெய்லி பிரேயர் பண்ணுங்க. ஆண்டவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாரு. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஹேவ் a nice day.